தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய விஜய் அவர்களுடைய எளிமையை பாருங்கள். இந்த எளிமை தான் அவரை உயர்ந்த இடத்துக்கு கொண்டு சென்றிருக்கிறதுன்னு சொல்லலாம். இன்றைக்கி சாதாரணமாக ஒரு வட்டச் செயலாளராக இருந்தாலோ இல்லை அதுக்கு கீழ் பதவியில் இருக்கவங்க கூட ஏதாவது இறப்பு இல்லை ஏதாவது சுபகாரியங்களுக்கு போயிட்டாங்கன்னா 4 அசிஸ்டண்ட்டை கூட்டு போவாங்க. இந்த இறப்புக்கு போகக்கூடிய அந்த பூமாலையை கூட அவங்க சுமந்துட்டு போகாமல் அடுத்தவங்கள வச்சு சுமக்க வைப்பாங்க. ஆனால் நேற்று ஆர்பி சௌத்ரி அவருடைய மறைவுக்கு வந்த விஜய் அவர்கள் காரிலிருந்து இறங்கும் பொழுதே அந்த மாலையோடு இறங்குவதும் மாலையை ஒரு கையில் பிடித்து கொண்டு கதவை அவரே மூடிவிட்டு செல்வதும் தான் அவருடைய எளிமையின் உச்சம். இன்றைக்கி பல பேர் பாருங்கள், பந்தாவுக்காவது 4 அசிஸ்டண்ட் வச்சுப்பாங்க. இவங்க முன்னாடி அப்படியே ஸ்டைலாக கையை வீசிட்டு போவாங்க, பின்னாடி அவங்கெல்லாம் அந்த மாலையை தூக்கிட்டு ஓடியாருவாங்க. இது அவங்களுக்கு ஒரு பெருமை. ஆனால் விஜயை பாருங்கள், தான் ஒரு உயர்ந்த பதவியில் இருக்கிறோம், நாட்டை ஆளக்கூடிய தகுதியில் இருக்கிறோம் அப்படின்லாம் நினைக்காம என்னை வாழ வைத்தியவருக்கு, என்னை உயர்த்தியவருக்கு நான் என் கையால் சுமந்து சென்று மாலையை அணிவித்து மரியாதை செய்ய வேண்டும் என்ற இந்த வளர்ப்பு தாங்க ஒரு பிள்ளையை எப்படி ஒரு அப்பா அம்மா வளர்த்துருக்காங்க அப்படின்றதன் அடையாளம். இதை பார்த்து நான் மட்டும் இல்லைங்க, பல பேர் பிரமிச்சு போயிட்டாங்க. எல்லாருமே வாயடைச்சு நின்னாங்க. இங்கே பாரு, இவருடைய எளிமையை பாருங்கள், அவர் வேலையை அவரே செஞ்சுக்கிறாரு அப்படின்னு பல பேர் மனசார பாராட்டினதை நம்மளால் பார்க்க முடிஞ்சுது.